ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ஜூஸியான ரவா லட்டு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு ரவா எடுத்துருக்கேன். ரவா வறுக்க தேவையில்லைங்க, அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதே கப்பால் 1 கப் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்துக்கலாம். இது எடுத்து இதில் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். நல்லா ஊறி வரட்டுங்க. இந்த கேப்பில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் மெஷரிங் கப்பால் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் எடுத்துக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதனோட ஈரப்பதம் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் நல்லா உருகி வரட்டுங்க. நெய் உருகினதுமே நம்ம தேங்காய் எடுத்துக்கிட்ட அதே கப்பில் 1 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். முந்திரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 10-15 காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல், அதாவது கருத்து போகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு. திராட்சையும் நல்லா உப்பி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இதை ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். இது மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற ரவா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. 1 கப் ரவை அளவுக்கு 1 கப் பால் கரெக்டாக இருக்குங்க. அதிகமாக தேவைப்படாது. இந்த அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கிட்டு ஊற வச்சோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடச்சிரும். இதை நம்ம அப்படியே முந்திரி பருப்பு வறுத்த அதே நெய்யில் இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வரைக்குமே அடுப்பு நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யணுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் தேவையில்லை. இந்த ரவை நல்லா ஊறி வந்திருக்கு. இது அப்படியே பொலன்னு, அதாவது உதிரி உதிரியாக ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போவே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வெந்தும் வந்துடுங்க. அதே டைமில் இப்போ நம்ம இதை இதே போல் செஞ்சு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாறிடும். இது நல்லா உதிரி உதிரியாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் ரவா எடுத்து அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 4 ஏலக்காவையும் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு வந்துடலாங்க. ஏலக்காய் போட மறந்துடாதீங்க, அது நல்லா வாசமாக இருக்கும். ரவா லட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது பவுடர் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருந்தால் போதுங்க. பாருங்கள், தொட்டு பார்த்தா இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை அப்படியே வச்சுட்டு வானலில் வறுபட்டு இருக்கிற ரவையை பார்க்கலாம் வாங்க. நல்லா உதிரி உதிரியாக ஆகிடுச்சு. ஈரப்பதம் எல்லாமே போயிடுச்சுங்க. சூப்பராக வறுபட்டு வந்துடுச்சு. நல்லா ஒயிட் கலராக சேர்த்த ரவை இப்போ நல்லா ஒரு மாதிரி எல்லோ கலருக்கு மாறிடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே இறக்கி வச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. நல்லா மசிச்சு விட்டோம் அப்படின்னாக்கா அந்த கட்டிகள்லாம் நல்லா உதிரி உதிரியாக ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி மசிச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை, முந்திரி திராட்சைலாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையும் ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவா அளவுக்கு 3/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ எல்லா சர்க்கரையும் சேர்த்துட்டோங்க. அதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை ஒவ்வொரு பைட்டுக்கும் நம்மளுக்கு கிடைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வேண்டி நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட இன்னும் வேறு ஏதாவது நட்ஸ் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாங்க. நான் இது 2 மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு இது கூட கலந்து வரும்போது நல்லா ஜூஸியாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஜூஸியாக இருக்கிறது தாங்க இந்த ரவா லட்டோட ஸ்பெஷாலிட்டி. இது ஜூஸி ரவா லட்டுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு 2-3 நாளைக்கு நல்லாயிருக்கும், பால் சேர்த்து செய்கிறதுனால. அதனால் திட்டமாக செஞ்சுட்டு காலி பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்குங்க. அருமையான ஜூஸி ரவா லட்டு நம்ம அழகாக செஞ்சிட்டோம். இதே மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சி வச்சிடலாம். நெய் கூட நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படாதுங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப குறைஞ்ச செலவிலே ஒரு ரிச்சான ரவா லட்டு ரெடி பண்ணிட்டோங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு நிறுத்திடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பார்த்துட்டு ஒரு முறை செஞ்சு பார்க்கட்டும். எங்களுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பாருங்கள், எல்லா ரவா லட்டையும் பிடிச்சிட்டோம். கடைசியாக இருந்த மாவையும் ரவா லட்டு பிடிச்சிட்டோங்க. அவ்வளோதான், அருமையான ரவா லட்டு ரெடி பண்ணிட்டோம். அந்த முந்திரி திராட்சைலாம் எவ்வளோ விசிபிளாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. சூப்பரான ரவா லட்டு சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டோங்க. வாங்க இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்த 1 கப் அளவுக்கு 12 லட்டு கிடச்சிருக்குதுங்க. நீங்கள் பிடிக்கிற சைஸை பொறுத்து அளவுகள் மாறுங்க.
அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க. ரவையை வந்து நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி நம்ம ரவா லட்டு செஞ்சு பார்த்துருப்பீங்க. இது வந்து ரவையை நல்லா பாலில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வானலில் போட்டு நல்லா வறுத்துட்டு செய்கிறதுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஜூஸியாகவும் இருக்குங்க. பார்க்கும்போது நமக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னுட்டு. அது மேலே இருக்கிற முந்திரி திராட்சைலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ரவா லட்டுக்கு. வாங்க இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அது பிரிக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக பிரியுதுன்னுட்டு. உள்ளே இருக்கிற முந்திரிலாம் பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது. இது சாப்பிடும்பொழுது ஒவ்வொரு பைட்டுக்கும் கிடைக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரவா லட்டு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.